வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவைக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காளான் ரெசிபி தான் பண்ணுறோம். ரோட்டு கடைகளில் எல்லாம் இந்த காளான் வச்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ரோட்டு கடை காளான் வந்து நமக்கு பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ரெசிபி வந்து நான் எனக்கு வீட்டில் அந்த ரெசிபி பண்ணுறோம். வாங்க நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்து எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வந்து இந்த கேபேஜ் முட்டைக்கோசு இது கூட வந்து இந்த காளான் கூட வந்து கொஞ்சம் முட்டைக்கோசு சேர்த்துறோம். இது வந்து ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரசிச்சுக்கலாம். முட்டைக்கோசு வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காளான் சேர்த்துக்கலாம். காளானும் அப்படித்தாங்க ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனு, இது சின்ன ஸ்பூனு அதனால் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதில் லெமன் வந்து ஒரு 1/2 பழம் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கேபேஜ் இதெல்லாம் நம்ம அளந்து எடுத்தீங்கன்னா அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்புக்கு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு தேவையான உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். சரி, இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தையே மீடியமாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த காளான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய், சின்ன டம்ளர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1/4 டம்ளருக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம பொரிச்சோம் இல்லையா, காளான் பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் தான் நான் இதுக்கு ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பொடியை நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நான் இதில் சேர்த்துறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா அதையும் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம போட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சோம்பு பவுடர் இருந்தால் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷன் தான். நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா கூட நீங்கள் விட்டுடலாம். ரெட் சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூட பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து நான் வந்து இதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் வந்து அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணி பார்த்ததில் உப்பு பத்தலை நமக்கு, அதனால் உப்பு இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி பொரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காளான், அதை வந்து இது கூட நம்ம சேர்த்தணும். நம்ம பொரித்து வச்சோம் இல்லைங்களா காளானு கூட சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த நம்ம வறுத்து வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா
கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நம்ம இதில் ஊற்றி இறக்கிடலாம். ஏன்னா நமக்கு அந்த ஒரு பிசு தன்மை இருக்கும்ல ரோட்டு கடை இதில், அதுக்கு இந்த கார்ன் ஊற்றினா தான் நமக்கு அந்த மாதிரி கிடைக்கும். சூப்பராக ஆயிடுச்சுங்க. ரோட்டு கடை காளான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாக. இது கூட வந்து நமக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், காளான் ரெடி ஆகிடுச்சு. இந்த காளான் ரெசிபி சாப்பிட்றதுக்காக நம்ம ரோட்டு கடைக்கு தான் போகணுங்கிறது இல்லை, வீட்லேயே இதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுங்க. குழந்தை ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், நாமளும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.